Hi students, once again welcome you all. JEE Pre-Foundation. Hope உங்களுடைய கிளாஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இன்ட்ராக்ஷனோடி அதில் இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சே சம்திங் ரீசெண்ட் டேஸில் நம்ம என்னென்ன பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம், என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு வந்துருக்கிறோங்கிறத நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ factors, multiplications, GCD, LCM, HCF, and very beginning படிச்ச நம்பர் லைன், integers, பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சேம் மேனர் அதே வரிசையில் தான் நம்ம இன்னைக்கு புதுசான ஒரு டாபிக் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் அந்த புதுசான டாபிக் படிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் புதுசான கான்செப்ட் நிறைய படிக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நோன் கான்செப்ட் உங்களுக்கு அன்னோன் கான்செப்டாக உங்கள் இமேஜினேஷனில் உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். உங்களை ப்ளேம் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை. எந்த ஒரு கான்செப்ட் அந்த அளவுக்கு இருக்குது, புரிஞ்சுக்கிறீங்களா நீங்கள்? அதுக்காக தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், திருப்பி அந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கும் அதே வரிசையில் தான் நம்ம பார்க்குறோம். பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினோடையே ஸ்டார்ட் பண்ணேன். பவர்ஸுங்கிறது ரூட்டுங்கிறதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற ஒரு அபாயகரமான விஷயமோ என்ன ஏதோ அப்படி எதுவுமே கிடையாது. பவர்ஸ்ன்னு சொல்கிறது அந்த மேத்தமேட்டிக்கலுக்குள்ளால நான் பேசுகிறேன். மேத்தமேட்டிக்ஸுக்குள்ளால நீங்கள் நினைக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டியோ விண்ட் எனர்ஜியோ அப்போ எனர்ஜி ரிலேட்டடான பவரோ அது எதுவும் கிடையாது. இங்கே நீங்கள் பவர்னு சொல்கிறது என்னன்னா, லிசன் ஹியர். Powers are used when we want to multiply number by itself repeatedly. ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிசன் ஹியர். Powers are used when we want to multiply number by itself. சார் எனக்கு புரியலையே அப்படின்னா, 7 இருக்கு அண்ட் இன்னொரு 7ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறீங்க அதை ரைட் கார்னரில் மேலே தூக்கி போடுங்க. இதுதான் பவர். ஸோ பவருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நம்பரை நீங்கள் ரேண்டமாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ 7 power 4. Here 4 is known as power. நீங்கள் உடனே பவரை கீழே கொண்டு தாத்தி எழுதிட்டு 74 ஆக்கி விட்டுறக்கூடாது, அது தப்பு. ஸோ 7க்கு ரைட் சைடு டாப்பில் எழுதியிருக்கணும், ரைட் கார்னர் டாப்பில் எழுதணும், அதுதான் பவர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ பவருங்கிறது கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. When we wish to multiply a number by itself, we use power or integers as they are also called. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பரை ரேண்டமாக மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் எழுதுறீங்கல்ல மேலே, இதை தான் நீங்கள் பவர்னு சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த பவருக்கு வேற ஒரு நேம் இருக்குது, இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. பவருக்கு இன்னொரு நேம் இருக்குது, இண்டெக்ஸ். இந்த பவருக்கு இன்னொரு நேம் இருக்குது, எக்ஸ்பனன்ட். ஸோ பவருக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் இருக்குது? பவர் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, எக்ஸ்பனன்ட் இருக்குது. ஸோ பவர், இண்டெக்ஸ், எக்ஸ்பனன்ட். திருப்பி சொல்கிறேன், பவர், இண்டெக்ஸ், எக்ஸ்பனன்ட் மூணுமே ஒன்று தான். ஸோ பவர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரைட் சைட் கார்னரில் என்ன மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, என்ன மென்ஷன் பண்ணீங்களோ அதான் என்னதாகுது, பவர் ஆகுது. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரைட், நான் உங்களுக்கு இந்த பவரை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு கூட நான் கம்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். We are familiar with the fact that a plus a plus a plus a equals to 4 times of a. ஒரு 4 வாட்டி ஒரு a ஆட் பண்றது which is equals to a 4ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு சமம். கரெக்ட்டுங்களா? இதானே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரைட்? ஸோ அதே தான் நானும் சொல்றேன். a plus a plus a plus a 4 டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அதனால நான் 4 டைம்ஸ் ஆஃப் ஏங்கிற மாதிரி போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 plus 2 plus 2 plus 2 ஆன்சர் உங்களுக்கு தெரியும், 4, 6, 8. 4 டைம்ஸ் ஆஃப் 2 இஸ் ஆல்சோ 8. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சா? எஸ்.
அப்போ இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் அடிஷன். மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் அடிஷன். திருப்பி சொல்றேன். மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் அடிஷன். டிவிஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன். புரியுதுங்களா? இதுதான் மல்டிப்ளிகேஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நான் உங்களுக்கு எகைன் இன்ட்ரோ பண்ற பாருங்க. The product of n instances of a number a is denoted as a power n. அதாவது இப்போ எப்படி a plus a அப்படிங்கிறது 3 times of a ஆகுதோ, இந்த சேம் மேனர் a into a எத்தனை டைம் நீங்க மல்டிப்ளை பண்ணி இருக்கிறீங்க? a power 3. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பவர் ஆர் இண்டெக்ஸ் ஆர் எக்ஸ்போனன்ட். டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்தரா நோட் பண்ணி வைங்க. லைவ் செஷன்ல நான் கிளியர் பண்றேன். இப்போ a பவர் என்னங்கிறது பவர்னு சொல்லிட்டீங்க சார். அப்ப இந்த ஏங்கிறது என்னது? ஏங்கிறது தான் வேற ஒண்ணும் இல்ல, பேஸ். சோ நீங்க எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும், எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணும் ட்ரை பண்ணாலும், அந்த மல்டிப்ளை பண்ணீங்க தெரியுமா ஒரு நம்பர், ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்ணீங்க தெரியுமா ஒரு நம்பர், அந்த நம்பர் தான் பேஸ்ன்னு சொல்றோம். அண்ட் அந்த நம்பருக்கு டாப்ல என்ன நம்பர் இருக்குதோ அதை பவர்னு போகும். ஸோ யூ ஹாவ் டு நோ அபவுட் த ரிலேஷன் பிட்வீன் பவர்ஸ் அண்ட் பேஸ். பவருங்கிறது ரைட் சைடு கார்னர்ல டாப்ல இருக்கும், பேஸுங்கிறது கீழே இருக்கும். ஒரிஜினல் நம்பர் பேஸ் ஹவு மெனி டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது பவர். மறுபடியும் சொல்றேன், ஒரிஜினல் நம்பர் பேஸ் ஹவு மெனி டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொல்றது என்னது? பவர் ஆகுது. இனிமேதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளால போறோம். பவர் எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த சேம் மேனர் ரூட்டும் முக்கியம். பவர் எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த சேம் மேனர் ரூட்டும் முக்கியம். குழப்பமா இருக்கு சார்? பவர் ஓகே சார், பவர் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த கான்செப்ட். ரூட்னா என்னது? ஸ்கொயர் ரூட் பத்தி பாப்போம். வெறுமனே ரூட்னு சொன்னாலே நீங்க ஸ்கொயர் ரூட்டை பத்தி தான் பேசுறீங்கன்னு அர்த்தம். அதை பத்தி பார்க்கலாம். Root, a square root of a number is a value that can be multiplied by itself. மறுபடியும் சொல்றேன், ஸ்கொயர் ரூட்னா என்னன்னா அது ஒரு நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வச்சுப்போமா. 4 இஸ் a number. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 4 வரும்? 2, right? Now we can conclude that 2 is a square root of 4. அவ்வளவுதான் விஷயம். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஒரிஜினல் நம்பர் வருமோ அதுதான் ஸ்கொயர் ரூட். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஒரிஜினல் நம்பர் வரும் அதான் ஸ்கொயர் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் 9ங்கிறத கன்சிடர் பண்ணிக்க. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9 வரும்? 3 into 3 is known as 9. Here 3 is known as the square root of 9. டவுட் எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் ரூட்னா என்ன? வெறுமனே நீங்க ரூட்னு சொன்னாலே நீங்க அது ஸ்கொயர் ரூட்டை மீன் பண்ணி தான் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் உங்ககிட்ட மறுபடியும் ஒன்ஸ் அகைன் கேட்கிறேன், எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9 வரும்? 3 into 3 மல்டிப்ளை பண்ணா 9 வரும். வரப்போகுது. அப்ப 3 is a square root of 9. அவ்வளவுதான். நீங்க கன்க்ளூட் பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? உங்களை இன்னும் கொஞ்சம் அந்த கான்செப்ட் புரியறதுக்காக ஒரு இமேஜினேஷனுக்குள்ளால கொண்டு போறோம். இங்க உங்க முன்னால ஒரு பெரிய ட்ரீ இருக்கு, கவனிச்சிங்களா? இந்த பெரிய ட்ரீ மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரீக்கு அடியில் இருக்கிற வேர் யாருக்குமே தெரியாது. அந்த ரூட் என்ன மாதிரி இருக்குங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? ஏன் தெரியாது? ஏன்னா அது எதுக்குள்ளால இருக்கு? லேண்டுக்குள்ளால, மண்ணுக்குள்ளால இருக்கு. கரெக்டுங்களா? அதனாலதான் என்ன தெரியறது இல்லை உங்களுக்கு, அந்த ட்ரீயோட ரூட் தெரியறது. ஆனா அந்த ட்ரீ மட்டும் நல்லாவே உங்க கண்ணுக்கு என்ன ஆகுது, விஷுவலைஸ் ஆகிட்டே இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, வித்தவுட் த ரூட் ட்ரீயால சர்வை பண்ண முடியுமா? Can tree survive?
வித்தவுட் ரூட்டால, இந்த ரூட் இல்லாம ட்ரீயால சர்வை பண்ண முடியுமா? என்னுடைய கொஸ்டினே அதான். சர்வை பண்ண முடியாது. ஏன்னா ரூட் இல்லைன்னா, ரூட்னு ஒரு விஷயம் இல்லைன்னா ட்ரீங்கிற ஒரு விஷயமே வந்திருக்காதே. எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? ரூட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ட்ரீங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இதுதான் இந்த சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. இப்ப நயனுங்கிற ஒரு ட்ரீ, நயனுங்கிறது என்னது? ஒரு ட்ரீ. புரியுதுங்களா? இதுக்கு அடியில ரூட் எல்லாமே இருக்கு. கரெக்டா? அது என்ன ரூட்னா 3ங்கிற ரூட். ஸோ 3ய டபுள் அப் பண்ணீங்கன்னா 9 வரும். 3 into 3 is 9. ஸோ 3ங்கிற ரூட்ல இருந்துதான் 9 வந்துச்சு. 9 உங்களுக்கு தெரியலாம், ஆனா 9க்கு கீழே மறைஞ்சிருக்கிற இந்த 3 உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், எந்த 2 நம்பரால நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் நம்பர் வருதோ, ஹியர் ஒரிஜினல் நம்பர் இஸ் 3 அண்ட் அந்த நம்பர் வந்து ரூட். எந்த 2 நம்பரால நீங்க மல்டிப்ளை பண்றீங்களோ அது ரூட் ஆகுது அண்ட் அந்த ஒரிஜினல் நம்பர் என்னவாகுது? 3 ஆகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ மறுபடியும் சொல்றேன், ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு பின்னால ஸ்கொயர் ரூட் ஏதோ ஒரு 2 நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் தான் அது ஒரிஜினல் நம்பரா இருக்கும். அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஓகேங்களா? லிசன் ஹியர். 4 into 4 equals to 60 and 5 into 5 equals to 25 and 6 into 6 equals to 36. மறுபடியும் சொல்றேன், 4 into 4 னா என்னது? 16. 5 into 5 னா 6 into 6 னா, அப்ப சொல்லுங்க, இந்த 16 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 4. அதாவது 16 3 இருந்துச்சுன்னா ரூட்டுங்கிறது 4. 25 3 இருந்துச்சுன்னா ரூட்டுங்கிறது 5. 36 3 இருந்துச்சுன்னா ரூட்டுங்கிறது 6. திருப்பி சொல்றேன், 1 செகண்ட் உங்களுக்கு கன்வே பண்றேன். 16ங்கிறது 3 இருந்துச்சுன்னா 4ங்கிறது ரூட்டா இருக்கும். 25ங்கிறது 3 இருந்துச்சுன்னா 5ங்கிறது ரூட்டா இருக்கும். ஏன்னா 5 into 5 தானே 25. அதனால எந்த ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 25 வருதோ அந்த நம்பர் தான், அந்த பர்டிகுலர் நம்பர் தான் 3 ஆகும். ஸோ 36ங்கிறது 3 இருக்கும்போது 6 into 6 வந்து 36 ஆகுது. therefore 6 is a root of a 36. 3. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், 16ங்கிறது உங்க கணிப்பின் பிரகாரம் 16ங்கிறது ஒரு ட்ரீ தான். அதுல மாற்றுக்கிறது இல்லை, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. 60 அண்ட் இங்க ஒரு 4 இருக்கு. அப்போ 4 இஸ் a square root of 60. 4 is a square root of 60. and மறுபடியும் எழுதுறேன், 16 is a square root of 4. ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிறத நீங்க பார்க்கலாம். 4 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16க்கு போகும். 16 நீங்க ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா மறுபடியும் 4க்கு வரும். அதே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. 4 உடைய ஸ்கொயர் 16 and 16 உடைய ஸ்கொயர் 4. ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிறத நீங்க பார்க்கலாம். ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை சுத்தி ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் சொல்றேன், 4 16 16 4 that is cycle. கவனிங்க, the square root simple. சார் எனக்கு ஸ்கொயரும் புரிஞ்சிச்சு, ஸ்கொயர் ரூட்டும் புரிஞ்சிருச்சு. ஸ்கொயர் ரூட் சிம்பிள், அதை மட்டும் நீங்க எனக்கு கன்வே பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா இதோ இந்த மாதிரி ஹாஃப் டிக் மாதிரி இருக்கும். இதுதான் என்னது? ஸ்கொயர் ரூட். புரியுதுங்களா? இந்த ஒரு சிம்பிளை, ஓகே, அதுக்கு முன்னால இந்த சிம்பிளை பார்த்துடலாம்.
அதுக்கு முன்னால இந்த சிம்பிளை வச்சு நீங்க பண்ற மிஸ்டேக்ஸையும் நான் சொல்லிடுறேன். இதுதான் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க எல்லாரும் எப்படி இதை யோசிக்கிறீங்கன்னா, ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 நம்ம இப்படி போட்டா போதும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 3 நம்ம இப்படி போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா ஒரிஜினலா அப்படி இருக்காது. இது நீங்க இந்த சென்டென்ஸ்ல நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னா, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 3ங்கிற மாதிரி நீங்க மீன் பண்றீங்க. ஆனா ஆக்சுவலி நீங்க மீன் பண்ண நினைச்சது என்னது, 9 + 3யோட ஸ்கொயர் ரூட். அதான் நீங்க மீன் பண்ண நினைச்சீங்க. ஆனா நீங்க இந்த மேல நீட்டி விடுற இந்த லைனை நீங்க எங்க ஸ்டாப் பண்றீங்களோ அதோட ஸ்கொயர் ரூட் ஸ்டாப் ஆகி போயிருது. அது நீங்க யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. பேப்பர்ல பார்த்தா அந்த மேம் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் தப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சும்மா எழுத வழி இல்லை, அது தப்பு இது தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க புலம்பலாம். ஆனா நீங்க அது பண்றதுல அதுல மிஸ்டேக் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்காத வரையில அந்த மேம் பண்றது உங்களுக்கு தப்பா தான் தெரியும். இந்த மேம் எப்படி எழுதுனாலும் மார்க்கே போட மாட்டாங்க, ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்ம எழுதுறது கரெக்டா எழுதியாச்சுன்னா அவங்க மார்க் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். நம்ம உங்களுக்கு செக் வச்சுட்டோம், இதை பாரு நான் எழுதிட்டேன், இதுக்கப்புறம் மார்க் கம்மியாச்சு மிரட்டலாம்ல, ஏன்னா நீங்க நல்லா எழுதி இருக்கிறீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். புரியுதா? ஏன்னா அவங்க நீங்க நல்லா எழுதுறீங்கன்னா அவங்க மார்க் கம்மி பண்றதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுமே அங்க கிடையாது. புரியுதுங்களா? அப்ப நீங்க பண்ற மிஸ்டேக் என்ன, ஸ்கொயர் ரூட்ல இப்போ 4 + 4 இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர் ரூட்னா நீங்க இப்படி போட்டு விட்டுறக்கூடாது. இதுவரைக்கும் எங்க முடியுதோ அந்த நம்பர் அது வரைக்கும் இழுக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க அந்த ஸ்கொயர் ரூட்டை 4 + 4க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 4 இப்படி போட்டீங்கன்னா அதோடைய ஆன்சர் என்னன்னா 2 + 4 which is equals to 6. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2 + 4 அப்படியே வரும். ஏன்னா நீங்க தான் அந்த லைன் இதுவரைக்கும் இல்லைன்னு தானே நீங்க கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. இப்படி இருக்கு நீங்க கன்சிடர் பண்ணிருந்தா ஒழுங்கா எழுதி இருந்திருப்பீங்கல்ல. ஸோ ஸ்கொயர் ரூட் சிம்பிளா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஹாஃப் டிக் போட்ட மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எது வரைக்கும் ஸ்கொயர் ரூட் கன்சிடர் பண்றீங்களோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அந்த லைனை இழுத்து விட்டுக்கணும். நான் சொன்னது அப்படியே இருக்கா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ங்கிறது என்னது, 3 × 3ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. அதனால நீங்க 3ங்கிறத ஸ்கொயர் ரூட்னு எடுத்துக்கிறீங்க. புரியுதா? இப்போ நான் இங்க எழுதுறதையும் பாருங்க, 9 ஓடி முடிச்சிருப்பேன். இங்க எழுதுறதை பாருங்க, 3 × 3 வரைக்கும் கொண்டு வந்திருப்பேன். இப்படிதான் நீங்க பண்ணணும். ஜெனரலா காமன் மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது, நீங்க பண்ணக்கூடாது. அதை நீங்க எப்படி ஸ்பெல் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன், எப்படி நீங்க ரீட் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 equals 3. Square root of 9 is equals to 3. அவ்வளவுதான். கவனிச்சுக்கங்க. The easiest way to calculate a square root. The easiest way to calculate a square root. ட்ரிக் இல்ல. போன்ல கால்குலேட்டர்ல எப்படி பார்க்கணும், அதுக்காக தான் இந்த ஸ்லைடு வச்சிருக்கிறேன் நான். நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, ஏன்னா ஐஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாமே ஐசிஎஸ் அவங்களுடைய ஸ்கூலிங்ல கால்குலேட்டர் அலௌடு. எங்க எக்ஸாமுக்கு போகும்போது கால்குலேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்றேன், நீங்க கால்குலேட்டர்ல ஸ்கொயர் ரூட் எங்க கண்டுபிடிக்கலாம்னா, இப்படி எஸ்கியூஆர்டி அப்படின்னு இருக்கும். இது ஸ்கொயர் ஒரு பட்டனுக்கு மேல இருக்கும், அதுதான் என்ன பட்டன், ஸ்கொயர் ரூட் பட்டன். நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இன் சம் கால்குலேட்டர்ல இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த 2 சிம்பிள்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்கொயர் ரூட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா மேத்தமேட்டிக்கல் கோடிங்ல ஸ்கொயர் ரூட்டை எஸ்கியூஆர்டின்னு தான் சொல்லுவோம். இப்படிதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, மேத்தமேட்டிக்கல் கோடிங் ஃபியூச்சர்ல போக போக நீங்க மேத்தமேட்டிக்கல் கோடிங் படிப்பீங்க, அது இதுங்கிற நிறைய கான்செப்ட் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ல எல்லாமே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும்போது எஸ்கியூஆர்டிங்கிற மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, வெல் கவனிச்சுக்கங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த பட்டனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அந்த பட்டன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்தரா நீங்க மொபைல் போன்ல எல்லாம் ஸ்கொயர் ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மொபைல் போன்ல இந்த சிம்பிள்லயே இருக்கும். அதாவது ஸ்கொயர் ரூட்டோட ஆக்சுவல் சிம்பிள் என்னங்கிறத நம்ம இப்பதானே பார்த்தோம்.
நம்பர் முடிகிற இடம் வரைக்கும் இதை நீட்டணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன் கால்குலேட்டர்ஸ்ல எல்லாமே இதுதான், இவ்வளோதான் இருக்கும். இவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டோடைய அந்த மாடுலேஷனை நீங்கள் பார்த்துக்கிற ஒரு ஒரு பட்டன், அந்த மாடுலேஷன் பட்டன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்தராக கவனிங்க. ஸ்கொயர் ரூட் டே, ஸ்கொயர் ரூட் டே அப்படின்னா இது ரொம்ப பிரமாதமாக எல்லாம் இல்லை. 4 4 16. 4 is a square root of 16 and 16 is a square of 4. So 4 into 4 equals to 16. இப்படி அமைகிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர் ரூட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 4 into 4 equals to 16. அதே மாதிரி 5 into 5 equals to 25. அதுதான் 5 5 25. இது ஃபியூச்சரில் வரப்போகுது. இந்த டே வரும்போது நீங்கள் எல்லாருமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அன்னைக்கு ஒரு சார் சொல்லி கொடுத்தாரு 2025ல May 5th 5/5/25 5/5/25 மறந்துடவே கூடாது. ஓகேங்களா? எஸ், கவனிங்க. இதுக்கு முன்னாலே டேட்ஸ் வந்திருக்குமே. 03 03 09 02 02 2004 2009 2004 எல்லாத்துலேயுமே என்ன வந்திருக்கு, இந்த நம்பர்ஸ் ரேண்டமாக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட்டே. ஸ்கொயர் ரூட்டே ஃபியூச்சரில் 2025ல வரப்போகுது. அந்த 2025ல ஸ்கொயர் ரூட் வரும்போது என்ன பண்ணணும், ரிமெம்பர் வச்சு இதை சொல்லணும். ஓகே, அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். லுக், இதை பாருங்க. இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன். கிரீக் மேத்தமெட்டிஷியன் அவர் யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா? அந்த கிரீக் மேத்தமெட்டிஷியன் அவருடைய நேம் என்ன அப்படின்னா யூக்ளிட். யூக்ளிடுங்கிறது தான் அவருடைய நேம். புரியுதா? த டேர்ம் பவர்ஸ், ஸ்கொயர் ரூட் மட்டும் இல்லை, இந்த பவரை யூஸ் பண்ணாரு. அதுல இருந்து தான் ஸ்கொயர் ரூட் எவால்வ் ஆச்சு. இந்த பவர்ங்கிற கான்செப்ட் 7 into 7 into 7 into 7 4 வாட்டி எழுத வேண்டியது இருக்க, கஷ்டமா இருக்கு. அப்ப மேல 4ன்னு போட்டுட்டுருவோம், இதை பவர்னு கால் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய எக்ஸ்பான்ஷன் எப்படினாலும் 7 into 7 into 7 into 7 இப்படிதான் வரும். இப்படிங்கிற ஒரு தத்துவத்தை, இப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீக் மேத்தமெட்டிஷியன் யூக்ளிட். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ல இந்த கண்ட்ரி தான் மேத்தமெட்டிக்ஸ்ல அவ்வளோ பண்ணாங்க, இவ்வளோ பண்ணாங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது. மேக்ஸுக்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சார்பில் அவங்கவுங்க மேக்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி எப்படி ஓல்டு ஏன்ஷியன் இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஜீரோங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி கிரீக் மேத்தமெட்டிஷியனான யூக்ளிடுங்கிற ஒருத்தர் பவருங்கிற கான்செப்ட் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பவருங்கிற கான்செப்ட் அவர் எவால்வ் பண்ணி கொண்டு வந்துருங்கிறாரு. நான் அதனால தான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஃபியூச்சர்ல இதே மாதிரி நல்ல ஒரு மேத்தமெட்டிஷியனா மாறணும். நீங்க புதுசா ஒரு கான்செப்டை எவால்வ் பண்ணணும். நீங்க எவால்வ் பண்ற கான்செப்டை உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை படிக்க வைக்கணும். புரியுதுங்களா? அந்த ஒரு தாட்ல நீங்க என்ன பண்ணணும், ஃபர்தரா மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, லிசன் ஹியர். இந்த யூக்ளிட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கும் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் தெரியும். ஆனா அதுதான் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் தெரியாது. யூக்ளிட்ஸ் அல்காரிதம் என்ன பண்ணும், எப்படி பண்ணுங்கிறது எல்லாமே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நீங்க சொல்லிடுவீங்க. ஃபர்தரா அது வருது, அந்த கிளாஸஸ் வரும்போது நீங்க பாத்துக்கலாம். யூக்ளிட் அப்படிங்கிறவர் அந்த யூக்ளிட்ஸ் அல்காரிதத்தை ஃபார்ம் பண்ணதுனால அவருடைய பேரையும் வச்சாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. யூக்ளிட்ஸ் அல்காரிதம் எல்லாருமே பார்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க மேக்ஸ்ல பவர்ங்கிற ஒரு கான்செப்டை இன்னைக்கு மேக்ஸ் மட்டும் இல்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சயின்ஸ் ஃபீல்டு ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு மேக்சிமம், அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற கிரீக் மேத்தமெட்டிஷியனான யூக்ளிட் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ், இன்னும் நிறைய டாபிக்ஸ் என்ன பண்ண போறோம்னா நம்ம லைவ் செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் இந்த ஒரு லைவ் செஷன்ல உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டவுட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வைங்க, டவுட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க. உங்களுடைய டவுட்ஸை நான் லைவ் செஷன்ல கிளாரிஃபை பண்ண போறேன். ஓகேங்களா? லைவ் செஷன்ல மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.